ஆக்சுவலி இது நேற்று டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ நேற்றே அப்லோட் பண்ணியாச்சு. பட் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அது அப்லோட் ஆகலை. அதனால தான் இன்றைக்கி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் கைஸ். எப்போ பேசுனா தலைவரை பற்றி பேசுகிறோமா அதுதான் அங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை இப்போ நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். என்ஜாய் த வீடியோ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஆக்சுவலி தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே பெருமை. இந்தியாவோட பெருமை வந்து சூப்பர் ஸ்டார், அதுலேயும் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பெருமை. வேர்ல்டு வைட் தமிழ் சினிமாவை கொண்டு போய் சேர்த்தது தலைவர் தான் அப்படின்னு சொன்னால் இங்கே நோ சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ ஃபேக்ட். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு பெரிய ஒரு ஐகான் அவர். இந்தியாவோட ப்ரைட், தமிழ்நாட்டோட பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால் யாருமே நோன்னு சொல்லவே மாட்டாங்க. ரஜினியை பிடிக்காதவங்க கூட இந்த விஷயத்த நோன்னு சொல்லவே முடியாது. அதான் உண்மை. ஏன்னா தமிழ் சினிமாவை வேர்ல்டு வைட் கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய கிரெடிட்ஸ் யாருக்கு போய் சேரும்னா ரஜினி சாருக்கு. இன்றைக்கி நிறையா ஓவர்சீஸ் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தது ரஜினி சார். இந்த மாதிரி அவரோட சாதனைகள் நிறைய 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 இருக்குது. அன்பீட்டபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. இன்னொரு ஹீரோவால் இது பண்ண முடியுமானா நிச்சயமாக இல்லை, வாய்ப்பே இல்லை. இருக்கிற அத்தனை டைமென்ஷன்லையும் நடிச்சிட்டாரு. 3Dலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து 70mm ஆரம்பித்து இருக்கிற அத்தனை ஒரு டைமென்ஷன்லேயும் அவர் நடிச்சிட்டார். இந்த சேம் டைம் 75 இயர்ஸாக ஹீரோவாக நடிக்கிற ஒரே ஆக்டர் தலைவர். வேர்ல்டு வைட் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் வேணாலும் எந்த லாங்குவேஜில் தேடி பாருங்கள், 75 இயர்ஸில் ஹீரோவாக நடிக்கிற ஒருத்தரை நீங்கள் பார்க்க முடியாது, ஒருத்தரை நீங்கள் காட்ட முடியாது. நெவர் எவர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆல்சோ. இனிமேவும் சரி, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இனிமேல் இதுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. ஸோ வேர்ல்ட்லேயே த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் 75 இயர்ஸில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரை பற்றி நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க, நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் இன்றைக்கும் எந்த சேனலில் பார்த்தாலும் அவரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. பட் நம்ம பேச போகிற டாபிக் அவரோட லைஃப்பில் நடந்த சில தக் லைஃப் மூமெண்ட்ஸ். அவர் நிறைய தக் லைஃப் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பேசுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. பட் இது வந்து மேக்ஸிமம் யாரும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இந்த சாப்டர்ஸை நம்ம பேசலான்னு டிசைட் பண்ணேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரனாரு, அப்புறமா வரமாட்டேன்னாரு, பயந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி சாரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இன்றைக்கும் சொல்கிறது அவர் பயப்படலாம் இல்லை, ஹீ இஸ் பிரில்லியன்ட். அவர் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டிசிஷன் எடுத்தார். அவரோட டிசிஷன் சரின்னு சொல்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது வேறு சாப்டர். பட் ஆனால் அது வேறு சாப்டர். பட் அவர் ஜெயலலிதா மேடம் சிஎம்மாக இருக்கும்போது ஜெயலலிதா மேடமை எதிர்த்து ஒருத்தர் பேச முடியாது. யாருமே அவங்கள எதிர்த்து பேச முடியாது. அவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறதே வந்து பெரிய பெரிய விஷயமா நினைப்பாங்க. அந்த மாதிரி யாருமே அவங்க முன்னாடி நிற்க முடியாது, பேச முடியாது. எல்லாருமே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, பணிவாக தான் இருந்தாகணும். ஆனால் அந்த இடத்துல 96, 95ல் ரஜினி சாரை தவிர இன்னைக்கு வரைக்கும் வேறு யாருமே அவங்க முன்னாடி அப்படி பேசுனதோ, அவங்கள வார்ன் பண்ணதோ, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணதோ ஆளே இல்லை. நீங்கள் ஹிஸ்ட்ரியை தேடி பாருங்கள், யாருமே கிடையாது. இப்போ மேபி விஜயகாந்த் சார் வந்து பேசியிருப்பார், பேசினார் கூட. ஆனால் அவரோட நிலைமை என்ன ஆச்சு? ஜெயலலிதா மேடம்ல எந்த பொலிட்டீஷியன்ஸை நம்ம எதிர்த்தாலும் நம்மளை வந்து உண்டில்லன்னு பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஃபேக்ட், இதுதான் ஹிஸ்ட்ரி. பட் ஜெயலலிதா மேடம்க்கு எகெயின்ஸ்டாக பேசி, அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்களை சொல்லி, டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பற்றி பேசியும் இன்றைக்கு வரைக்கும் அவரை அசைக்க முடியாத ஒரு இடத்துல அவர் நிற்கிறாரு. அவரை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம், அவர் பின்னாடி இருக்கிற ஃபேன்ஸ். அவர் பின்னாடி இருக்கிற அவ்வளோ ஃபேன்ஸ், அந்த ஒரு பலம் தான் அவரோட பெரிய பலம். அவ்வளோ பேர் அவர் சேர்த்து வச்சுருக்கிறார். அது அவர் காசை கொடுத்தோ இல்லை ஒரு படத்தில் நடித்ததால் மட்டும் அவருக்கு அவ்வளோ பேர் சேரல. அவரோட பர்சனல் கேரக்டர், டவுன் டு எர்த், எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறது, தொழிலில் இருந்த பக்தி, அவர் மேலே அந்த தொழில் மேலே இருந்த மரியாதை. அவர் எங்கே போனாலும் நடிக்கிறது இல்லை, ஸ்க்ரீனில் தவிர வேறு எங்கேயுமே அவர் நடித்து நீங்கள் பார்க்கவே முடியாது. உண்மையாக தான் பேசுவார், போய் பேச மாட்டார்.
எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஓப்பனாக பேசிடுவார். அதுவே அவருக்கு சில நேரத்தில் ப்ளஸ் ஆகிருக்கு, நிறைய நேரத்தில் அது மைனஸ் ஆகிருக்கு. இதுதான் ரஜினி சார். ஸோ அவராக எல்லா இடத்துலையுமே இருக்கிறதும், அவர் மனசில் படுறத பேசுகிறதும், எங்கேயுமே யாருக்குமே பயப்படாமல் இருக்கிறதும் தான் ரஜினி சாரோட ஸ்பெஷல். பட் அவரோட தக் லைஃப் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தக் லைஃப் மூமெண்ட் என்னன்னா, அந்த மாதிரி நான் ஜெயலலிதா மேடம் பற்றி பேசினேன் இல்லையா, சிவாஜி சாருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு இருந்திருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது, சில இடத்துல ஒருத்தர் சொல்லி கேட்டது தான். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய இன்டர்வியூஸில் அவரை பற்றி பேசும்போது சொன்ன விஷயங்கள் தான். அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் கேட்டது, நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். நான் பார்த்த இன்டர்வியூஸில் பேசினவங்க எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையானவங்க. அதனால் அவங்க பேசுகிறத மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த தைரியத்தில் தான் நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன். சிவாஜி சாருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ பண்ண போகிறாங்க, ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி. அதுக்கு ரஜினி சாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா மேடம் தலைமையில் இது நடக்க போகுது. அப்போ எல்லாரும் போய் ரஜினி சாரை இன்வைட் பண்ணும்போது, ஓகே நான் வரேன், சிவாஜி சார்னா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சேம் டைம் நன்றி உரை, தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. சரி ரஜினி சாருக்கு கேட்டு வாங்குறாரு, சரி அவரே பண்ணட்டோன்னு தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் வந்து அவரே பண்ண சொல்லியாச்சு. ஸோ ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, எல்லாருமே இருக்காங்க. சிவாஜி சாரும் வந்துட்டார், ரஜினி சார் வந்துட்டார், கமல் சார் வந்துட்டார், எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா மேடம் ரொம்ப நேரமாக வரல, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சிவாஜி சார் வந்து உட்காந்துருக்கிறாரு. இவருக்கு ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகி, மோர் தென் 1 ஹவருக்கு மேலே ஆயிருக்கு, ஆனால் வரல. இவ்வளோ நேரம் ஆகி இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து உட்காந்துருக்கிறாரு, சிஎம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருந்திருக்கிறாரு. அப்புறமா ஒரு சலசலப்பு என்னன்னு பார்த்தா, மேடம் வராங்க, ஜெயலலிதா மேடம் வராங்க. எல்லாருமே ஏஞ்சி நின்று ஹானர் பண்ணியிருக்காங்க, வெல்கம் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரஜினி சாரை கிராஸ் ஆகும்போது ரஜினி சார் அவங்கள பார்க்கவே இல்லையா, சட்டுன்னு மூஞ்சை திருப்பிட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்திருக்கிறார். அங்கேயே அவர் கோவத்தை காமிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சுது. ஜெயலலிதா மேடம் பேச நிறைய பேர் பேசுனாங்க, கமல் சார்லேருந்து எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜில் ஜெயலலிதா மேடம் பேசியிருக்காங்க. ஜெயலலிதா மேடம் பேசுனதுக்கு அப்புறமா ரஜினி சாரோட டர்ன், தேங்க்ஸ் கிவிங் மூமெண்ட். அந்த ஸ்பீச்சுக்கு அவர் ரெடி ஆகிருக்கிறார், போயிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு ஒரு நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் சொல்லணுன்றதும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து பிரித்து பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு மறுபடியும் மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டார். எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்னடா இது நம்ம கொடுத்ததை அவர் வச்சுட்டாரே, சரி என்ன பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறான்னு அப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஸ்பான்டேனியஸாக, ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் ஸ்பீச்சை. சிவாஜி சாருக்காக இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கும் அவரை ஹானர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட்லீஸ்ட் இப்போவாது நீங்கள் அவரை ஹானர் பண்ணணும்னு நினச்சிது. இந்த ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லபடியாக நடந்திருக்கு, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் ஆனால் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ரஜினி சார் ஸ்டேஜில் இருக்கிறாரு, மேடம் உட்காந்துருக்காங்க, ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைட்லேயே எங்கேயோ உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து இப்படியே சொல்கிறேன், உங்கள் மேலே எனக்கு நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், இதை நீங்கள் எப்போவோ பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஏன் அவருக்கு ஒரு கோவம்னா, ஷவாலியர் விருதம் ஏதோ ஒன்று ஃப்ரான்ஸில் இருந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து அவரை ஹானர் பண்ணியிருக்கணும், இவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க, பண்ணலை. அதுக்குமா ஒரு ஃபிலிம் சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிலிம் சிட்டிக்கு சிவாஜி சாரோட பேர் வைப்பாங்கன்னு ரஜினி சார் எதிர்பார்த்துருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டோட நடிப்புக்கான ஒரு பெரிய ஐகான் இல்லையா அவர், எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அதனால் அவர் பேர் வைப்பாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துலையும் ஜே ஃபிலிம் சிட்டிக்கு சிவாஜி சாரோட பேர் வைக்கல. ஸோ இதெல்லாம் அவருக்கு மனசுக்குள்ளே இருந்திருக்கு. இதெல்லாம் அந்த மேடையில் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த ஃபிலிம் சிட்டிக்கு இந்த நேம் வைப்பீங்கன்னு நினச்சி அப்பவும் வைக்கல. ஷவாலியர் அவார்ட் கொடுத்தாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து, அப்பவும் நீங்கள் அது ஆனர் பண்ணல, அவரை கூப்பிட்டு அட்லீஸ்ட் இப்போவாது பண்ணணும்னு தோணியிருக்கு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தா பண்ணல, அதனால் உங்கள் மேலே ரொம்ப பெரிய கோவத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக அவங்கள வந்து வார்ன் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் லேட்டாக வந்தது, இவ்வளோ பெரிய மனுஷன் இங்கே இருக்கும்போது நீங்கள் லேட்டாக வருது ரொம்ப தப்பு அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடி பேசவே ஜெயலலிதா மேடமால் உட்காரவும் முடியல, ஏஞ்சி போகவும் முடியல. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கு, ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. பட் நோ அதர் வே, எல்லாருமே ஸ்டேஜில் இருந்தவங்க, ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா முன்னாடி யாருமே இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. ஐயோ என்னடா இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு, இப்படி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த சேம் டைம் அவரை போய் ஸ்டாப் பண்ணவும் யாராலையும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தக் லைஃப் மூமெண்ட் அந்த இடத்துல அவர் பண்ணியிருக்கிறார். யாருக்குமே பயப்படாமல் இருக்கிற மாதிரி உண்மையை மூஞ்சிக்கு நேராக பேசியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் போச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆப் ஏதோ ஓப்பன் பண்ணாங்க, அதில் இவ்வளோ பேர் சேர்ந்தோன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர்
1.25 கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸில் வருது. எல்லா நியூஸ்லேயும் அந்த சேனல்ஸ்லேயும் அது வருது. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த சிஸ்டமே ஹேங் ஆயிடுச்சு, அந்த சாஃப்ட்வேரே ஹேங் ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதில் சேர்ந்துருக்காங்க ஆன்லைனில். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த அந்த ஆப்பே வந்து ஹேங் ஆயிடுச்சு. ஸோ அப்போது நியூஸில் வந்து கேட்குறாங்க, இவர்கிட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரஜினி சார்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் உங்கள் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு மேலே சேர்ந்துட்டாங்களாமே, உண்மையா அப்படின்னதுக்கு ஓப்பனாக, இதே வேறு அரசியல்வாதியாக இருந்தால் 1.5 கோடியா, இல்லைங்க இப்போ 2 கோடி தாண்டி போயிருக்குன்னு சொல்லி அடித்து விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் ஓப்பனாக கேமராவுக்கு முன்னாடி இத்தனை கேமரா இருக்குன்னு கூட யோசிக்காமல், இல்லை ஒரு 1 crore கிட்ட நெருங்க போகுது ஓப்பனாக சொன்னார். சரியான தக் லைஃப். உண்மையை மூஞ்சிக்கு நேராக இப்படி பேசுறது வந்து ஒரு அரசியல்வாதிக்கான குவாலிட்டியே கிடையாது. ஆனால் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓப்பனாக சொன்னார். அது பெரிய விஷயம். அந்த மாதிரியான இன்சிடெண்ட் வந்து எத்தனை அரசியல்வாதிங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது காமராஜருக்கு அப்புறமா. ஸோ அந்த மாதிரி அது ஒரு பெரிய தக் லைஃப் மூமெண்ட். ஓப்பனாக சொன்னார். அதே வேறு அரசியல்வாதியாக இருந்தால் அதை டபுளாக ட்ரிபிளாக கூட சொல்லியிருக்கலாம். அண்டு இன்னொரு சினிமாவில் காட்டுற மாதிரி இன்னொரு தக் லைஃப் மூமெண்ட் என்ன அப்படின்னா, அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி சாரோட சின்ன அண்ணன் இருக்கிறார் இல்லையா, சத்யநாராயணன் வந்து பெரிய அண்ணன், அதுக்கு அடுத்தது ஒரு அண்ணன் சின்ன அண்ணன். அவர் வந்து பெங்களூரில் இருக்கும்போது அவரை வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய ரவுடி அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அடிச்சிட்டு இருக்கிறார். அடித்ததுக்காக ரஜினி சாருக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அந்த ரவுடி பேர் சொல்லியிருக்காங்க. இவர் ஃபுல் தண்ணியில் இருந்தாராம். நேராக ஒரு சைக்கிள் செயின் எடுத்துன்னு நேராக அங்கே போய், ஒரு சினிமாவில் தான் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி திருத்தி அடிச்சிருக்கிறாரு. ஓட அடிச்சிருக்கிறார் சைக்கிள் செயின் வச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா வீட்டு பக்கம் ஒரு வாரம் வரவே இல்லையா. ஸோ அது ஒரு தக் லைஃப். இவ்வளோ தைரியமாக போல்டாக யாருக்குமே பயப்படாமல் ரஜினி சார் அப்போல்லாம் அப்படி தான் இருந்திருக்கிறார். அவர் ஈவன் இப்போவும் இருக்குது, பட் இப்போது கொஞ்சம் அதெல்லாம் அடக்கி வச்சிருக்கிறார், அவ்வளோதான் விஷயம். அவர் யாருக்கும் பயப்படுறாள். ஸோ திருத்தி சினிமாவில் தான் இந்த மாதிரி சீன் பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப்பில் ரியலாகவே ஒரு ரவுடியை, அந்த ஊர்லேயே இருக்க பெரிய ரவுடியை ஓட அடிச்சிருக்கிறார் அவங்க அண்ணனுக்காக. அண்டு இன்னொரு தக் லைஃப் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையப்பா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இவர் தான் ப்ரொடியூசர், ரஜினி சார் தான் ப்ரொடியூசர். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்போது பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட. ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு ஒரு 5 lakhs ஆகும், 5 crores ஆகும் சார்னு சொல்லியிருக்காரு. ஓகே ரைட், பட்ஜெட் போட்டாச்சு, படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, படம் போயிட்டுருக்குது, படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு, டப்பிங் பேசி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore கையில் இருக்குது, 4 crores தான் ஆகிருக்கு. அப்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரஜினி சார்கிட்ட கொடுத்துருக்காங்க கேஎஸ் ரவிக்குமார் சார். 4 crores முடிஞ்சிடுச்சுன்னு. உடனே அவர் பார்த்தாராம். பார்த்துட்டு சரி அப்போ ஒன்று பண்ணுங்க, இதை நம்ம ஷூட்டிங்கில் நடித்தவங்க, லைட் பாய்ஸு, ஆக்டர்ஸு, ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இதை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சரியான ஒரு தக் லைஃப் மூமெண்ட் பண்ணியிருக்கிறார். எல்லாருமே ஷாக். ஜென்ரலாக ஆஸ் அ ப்ரொடியூசராக மற்ற ப்ரொடியூசராக தான் என்ன பண்ணுவாங்க, அப்பா நம்மளுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 1 கோடி லாபம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஜென்ரலாக எல்லா ப்ரொடியூசரும் அப்படி தான் நினைப்பாங்க, அப்படி தான் நினைக்கணும் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக. ஆனால் ஆஸ் அ ஹியூமன் பீங்காக அவர் பண்ண விஷயம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மனசு. நம்ம 5 crores பிளான் பண்ணோம், பட் 4 crores முடிஞ்சிருச்சு. சரி இந்த 1 crore அவருக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அவரை எடுத்துக்கணும்னு நினைக்கல. அதை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே மறுபடியும் டபுளாக போயிட்டு எல்லாருக்குமே டபுள் சேலரி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 1 lakh பேசியிருக்காங்க, உங்களுக்கு 2 lakh, உங்களுக்கு 50,000 பேசியிருக்காங்க, உங்களுக்கு 1 lakh. இந்த மாதிரி A to Z அதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய தக் லைஃப் மூமெண்ட் இல்லை அது. அந்த மாதிரியான மனசெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு வரும். அண்ட் இன்னொரு விஷயம், ஜெயலலிதா மேடம்க்கும் ரஜினி சாருக்கும் 95, 96லலாம் சுத்தமாக ஆகாது, பிரச்சனை போயிட்டுருக்கு, பெரிய ரைவல்ரி 2 பேருக்குமே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோரமா ஆட்சி வந்து ஜெயலலிதா மேடம் சப்போர்ட் பண்ணி ரஜினி சாரை கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க, கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. மேடையில் பார்க்குற இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்பீச் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து ரஜினி சாரை ரொம்ப கீழ்த்தனமாக தரக்குறவாக பேசுகிறாங்க. அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவங்க மேடம் தோத்துட்டாங்க. கலைஞர் சார் வந்து சிஎம் ஆயிட்டார். அந்த சாப்டர் ஓவர். பட் அருணாச்சலம் ஷூட்டிங்கு எல்லா கேரக்டர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஷூட்டிங் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ரஜினி சார் வந்து சுந்தர் சி கிட்ட கேட்குறாராம், என்ன அந்த படமும் அவரோட ப்ரொடக்ஷன் தான். கேட்குறாராம் என்னாச்சு, ஏன் இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னும்போது, அப்போது ஒரு கேரக்டரு, பாட்டி கேரக்டரு, சௌந்தர்யா மேடமுக்கு பாட்டி கேரக்டரு, இந்த கேரக்டருக்கு யாரை போடுறதுன்னு தெரில, ஒன்றும் புரியல, அதனால தான் அந்த ரோல் கிடைக்கல, அதுக்காக தான் ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருக்கணும். உடனே ஸ்பான்டேனியஸாக அவர் சொன்னது யாரை தெரியுங்களா, மனோரமா ஆட்சியை. மனோரமா ஆட்சியை போடுங்களேன் அப்படின்னு. எல்லாருமே ஷாக்.
என்னடா இது இவங்கிற அவர் கண்ணா பின்னான்னு பேசியிருக்கிறாங்க அவங்கள போய் இவர் போட சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய மனசு வேணும்னு சொல்லிட்டு செம தக் லைஃப் அது. அந்த இடத்துல எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவரே ஃபோன் பண்ணி மனோரமா ஆச்சிக்கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஆச்சி, இந்த மாதிரி நம்ம படத்தில் ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும், அதை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அவங்க அங்கேருந்து ஃபோன்லேயே அழுதுட்டாங்களாம். இது மனோரமா ஆச்சியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஃபோன்லேயே அழுதுட்டாங்களாம். அவரை மாதிரி ஒரு பெரிய மனசை நான் யார்கிட்டையுமே பார்க்கல. எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாரு. அப்போவே எனக்கு அழ வந்துடுச்சு. அதுதான் ரஜினி சார். ஸோ இந்த மாதிரி தக் லைஃப் மூமெண்ட்ஸ் அவர் லைஃப்பில் நிறைய இருக்குது. குட்டி குட்டியாக பெருசு பெருசாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் பார்த்தது, படித்தது, கேட்டது மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கும். ஏன் சந்திரமுகி படம் எப்படி உருவாச்சு தெரியுங்களா? ரஜினி சாருக்கு வந்து ட்ராபேக்கு பழைய பாபா. அடுத்தது ஒரு 4 இயர்ஸ் கேப்பு. யோசிச்சுட்டு இருக்கிறார், நல்ல படமாக நல்ல கதையாக வந்தால் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. பட் நிறைய கதை இங்கே கேட்குறாரு, எதுவும் செட் ஆகலை. அப்படியே பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. இயர்ஸ் ஓடிட்டே இருக்குது. அந்த டைமில் சிவாஜி சார் ஃபேமிலியில் வந்து ஏதோ ஃபினான்ஷியலாக சில ப்ராப்ளம்ஸ். அப்போ அவங்க வீடை விற்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. வீடே ஏதோ ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று விற்கிறதுக்கு ரெடி ஆகிருக்கு. அப்போ இது ரஜினி சாருக்கு தெரிஞ்சு உடனே அவர் பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணி, பிரபு சாருக்கோ ராம்குமார் சாருக்கோ ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம வாட் கால்டு நம்ம கம்பெனியில் ஒரு படம் பண்ணலாமே. ஸோ பிரபு சாரும் ராம்குமார் சாரும் செம்ம ஷாக்காம். என்னடா இது, நம்ம நினச்சே பார்க்கல, நம்ம இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது இது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் நம்ம ஃபேமிலிக்கு இது எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்டாக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்டாக. ஸோ ஒருத்தர் பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும், அவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்கலன்னு தெரிஞ்சும் வாண்டடாக போயிட்டு அந்த ஃபேமிலிக்கு உதவணும்னு நினச்சிருக்காரு பாருங்க. செம்ம தக் லைஃப். ரியலி திஸ் ஆர் ஆல் தக் லைஃப் மூமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி பாலச்சந்தர் சார் ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம்ஸில் இருந்திருக்கிறாரு. அப்போது நம்ம தானு சார் இருக்கிறார் இல்லையா, தானு சார் அன்எக்ஸ்பெக்டடாக பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய தக் லைஃப். இது முக்கியமான நன்றி கடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அப்போது மீட் பண்ண போயிருக்காங்க. அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு அப்போது பேச்சுவார்த்தை நடக்கும்போது இவர் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு தானு சாருக்கு. அப்போ தானு சார் சொல்லியிருக்கிறாரு, ஏன் சார் நீங்கள் உங்கள் சிஷ்யங்கிட்ட கேட்கலாமே, அவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவார். என்னப்போ இல்லைடா, அவன் நிறைய பண்ணிட்டான், எனக்கு அவன் கேட்காமே நிறையா பண்ணிட்டான், மறுபடியும் அவன்கிட்ட போய் நிற்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு உன்னால் முடிஞ்சால் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அவருக்கு இருக்குது, அதை வந்து விற்று கொடுக்க சொல்லியிருக்கிறார் தானு சாரை. இது தானு சாரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னது, விற்று கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போது இதை வந்து நீ அவருக்கு தெரியக்கூடாது, ரஜினி சாருக்கு தெரியக்கூடாது, நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரஜினி சாரை பார்த்து ரஜினி சார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். இது மாதிரி பாலச்சந்தர் சாருக்கு ஏதோ ஃபினான்ஷியலாக பல பிரச்சனையில் இருக்கிறாரு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து விற்க போகிறாரு, என்ன தான் விற்று கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னப்போ ரஜினி சார் சொன்னாராம், வேண்டாம், சரி நீங்கள் என்கிட்ட சொன்னதை காமிச்சிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக கவிதாலயாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு படம் பண்ணலாம், நான் என்னோடய கால் ஷீட் தரேன், ஒரு படம் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறார். அந்த படம் தான் முத்து. ஸோ ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருந்தப்போ கேட்காம ஒருத்தருக்கு போய் உதவுறதுன்றது பெரிய விஷயம்னு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இந்த மாதிரி அவர் லைஃப்பில் 1, 2 இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரி உதவி இருக்கிறார். இதுவும் ஒரு தக் லைஃப் தானே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இது ஒன்றும் சினிமா இல்லை. சினிமாலாம் இது ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு மியூசிக்லாம் போட்டு தக் லைஃப் மூமெண்ட்டை காட்டலாம். நம்ம வீடியோவில் அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தக் லைஃப் தான். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒருத்தர் நம்மளை கேட்டாலே செய்கிறதுக்கு, உதவி கேட்டாலே செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேருக்கு மனசு வரல, செய்ய மாட்டேன்றாங்க. இருந்தாலும் ஆனால் கேட்காத ஒருத்தருக்கு தானாக வாண்டடாக போய் செய்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். பட் இங்கே குரு பக்தி, நன்றி கடன் அத்தனையுமே ஒரே இடத்துல காமிச்சிருக்கிறார். அதுதான் பெரிய தக் லைஃபான ஒரு மூமெண்ட் இது. அண்டு இன்னொரு தக் லைஃபான ஒரு மூமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, கலைஞானம் சார் வந்து ஹீ இஸ் அ ரைட்டர். ஐ திங்க் அவர் வந்து கதை திரைக்கதையெல்லாம் எழுதி கொடுப்பாரு நிறைய பேருக்கு. ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த ஃபேமிலியில், அந்த ஃபேமிலினா அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தர் நினைக்கிறேன். அவர் தான் வந்து ரஜினி சாரை ஃபஸ்ட்டு ஹீரோவாக படம் எடுத்தது பைரவி. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து கலைஞானம் சார் தான். ஸோ அவருக்காக ஒரு விழா நடத்தியிருக்காங்க. அப்போ பேசும்போது பாரதி ராஜா சாரா பாக்கியராஜ் சாரா தெரில, இது டிவிலேயே நான் பார்த்துருக்கேன், மேபி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. பேசும்போது சிவகுமார் சாருன்னு நினைக்கிறேன், எஸ் கரெக்ட்,
சிவகுமார் சார் வந்து சொல்லும்போது அவரை பற்றிலாம் பேசிட்டு அப்போ சொல்கிறாரு, அவர் வந்து இன்னமும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே ஷாக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய கதை, திரைக்கதை, வசனம் எழுதுகிற ஒரு மனுஷன் எதுவுமே சம்பாதிக்கலையா, எதுவுமே வச்சுக்கலையா, இன்னமும் வாடகை வீட்டில் இருக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே ஷாக் அங்கே சிவகுமார் சார் சொல்லும்போது. அடுத்தது ரஜினி சார் பேசும்போது சொல்கிறாரு, அப்போ வந்து அவர் பாரதி ராஜா சார்கிட்ட சொல்லி அங்கே கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க கூட யாரோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு, ரொம்ப நாளாச்சு அந்த வீடியோ பார்த்து. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ப்ரிப்பரேஷனாகவே வரல, ஏன்னா ரஜினி சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் அப்படியே ஸ்டோரேஜ்லேயே இருக்குது. அதை ஒவ்வொன்றா பேச பேச தட்டி தட்டி எடுத்து தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ப்ரிப்பரே ஆகலை இந்த வீடியோக்காக நான். அண்டு ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். அப்போது அங்கே சிஎம் கிட்டேயா இல்லை வேறு யாரோ கவர்மெண்ட்லேருந்து அங்கே கவர்மெண்ட் அஃபிஷியல் யாரோ வந்திருந்தாங்களான்றது சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அங்கே வந்து அவங்க சொல்கிறாரு, யார், சிவகுமார் சார் சொல்கிறார், நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்து அவருக்கு ஏதாவது வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பாரதி ராஜா சார் பேசும்போது சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக வந்து அதை பற்றி யோசித்து கண்டிப்பாக அது நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரஜினி சார் பேசும்போது அந்த சான்ஸை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கவர்மெண்ட்டுக்கு கூட கொடுக்க மாட்டேன், நான் வாங்கி தரேன் வீடு. செம தக் லைஃப் இல்லை, நான் வாங்கி தரேன் வீடு. எனக்கு தெரியாது அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாருன்றது, இப்போ தான் எனக்கு தெரியும். சோஃபார் எனக்கு தெரியாது. அவரும் என்கிட்ட இதை பற்றிலாம் எதுவுமே பேசுனதில்லை. நான் வாங்கி தரேன் அவருக்கு வீடு. பாக்கியராஜ் சார்கிட்ட உடனே, பாக்கியராஜ் சார் அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேஷ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆன் ஸ்பாட் அங்கேயே ஸ்டேஜ்லேயே அத்தனை பேர் முன்னாடி வாக்கு கொடுத்தாரு. அதை செய்தும் காமிச்சிட்டார். செம தக் லைஃப். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்றதுக்கு இன்னொரு தக் லைஃப் மூமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்ரீபிரியா மேடம் இருக்காங்க இல்லையா, இவர் கூட ரஜினி கூட அதிகமான படங்கள் ஹீரோயினாக சேர்ந்து நடித்த ஒரே ஆக்டர் ஸ்ரீபிரியா மேடம். அவரும் இவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகியிருக்காங்க. ஒரு வாட்டி நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு, ஸ்ரீபிரியா மேடம் வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, இப்போ தனியாக ஏதோ ஹோட்டல்லையோ வீடு எடுத்தோ தங்கியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு மேகசின் பேப்பரில். இதை படிச்சுட்டு இம்மீடியட்டாக மேடம் வீட்டுக்கு போயிருக்கிறார் ரஜினி சார், ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக போயிருக்கிறார். ஆரம்ப ஸ்டேஜில் போயிருக்கிறாரு. போயிட்டு பார்த்துட்டு பேசும்போது அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்லை இல்லை ரஜினி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி தப்பாக நியூஸ் வந்திருக்கு பேப்பரில் அப்படின்னப்போ அவங்கள அட்வைஸ் பண்ணிவிட்டு, அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு ரொம்ப தெய்வம் மாதிரி, நீ அம்மா கூட தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, நிறைய நிறைய பேசியிருக்கிறார். நிறைய அட்வைஸ் பண்ணி ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அவ்வளோ அட்வைஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்துரு. இது வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஸ்ரீபிரியா மேடம் சொல்கிறாங்க, யாருங்க பண்ணுவாங்க, யார் அவருக்கு இல்லாத வேலையை எவ்வளோ வேலைங்க இருக்குது அவருக்கு, அவர்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் இது ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடி வந்தார் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு. அந்த ஸ்டேஜில் யாராவது இப்படி செய்வாங்களான்னா தெரியாது, ஆனால் அவர் அந்த மாதிரி செய்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபிரியா மேடம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே அவர் லைஃப்பில் ஒரு பெரிய தக் லைஃப் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது ஓடி போய் நிற்கிறாங்க இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம் அது. அண்ட் இன்னொரு இன்சிடென்ட்டு, இது தக் லைஃப் கிடையாது, ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்மளோட சீனியர்ஸ்க்கோ இல்லை நம்மளோட திறமைசாலிங்களுக்கு வந்து எப்படி மதிக்கணும், அவங்களை எப்படி மரியாதை கொடுக்கணுன்றதுக்கு இந்த இன்சிடென்ட் ஒரு சின்ன ஒரு ரோல் மாடலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இளவரசி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், கோச்சடியான் படம் முடிஞ்சிருச்சு, கோச்சடியான் படம் முடிஞ்சு அதை வந்து கமல் சாருக்கு போட்டு கட்ட போகிறாங்க. இவர் வந்து லிங்கா ஷூட்டிங்கில் இருக்கிறார். இது லிங்கா ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. அப்போது இளவரசி சார் கூட நடிச்சிருக்கார் இல்லையா, இளவரசி சாரும் ரஜினி சாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, கால் மேலே காலை போட்டுன்னு. அப்போ சிகரெட்லாம் பிடிக்க மாட்டாராம். ஸோ ஏதோ பேசிட்டு கால் மேலே காலை போட்டு ஸ்டைலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது திடீர்னு அவரோட அசிஸ்டன்ட் வந்தாராம். வந்தோன்னா இப்படி பார்த்துட்டு என்ன அப்படின்னு இருக்காரு, கமல் சார் லைனில் என்ன கால் மேலே காலை போட்டிருந்த ஒரு சிக், அவர் சொன்ன ஸ்டைல், இளவரசி சார் சொன்ன ஸ்டைல் இது, சிக்குன்னு கால் கீழே இறங்குச்சு. ஹலோ சொல்லுங்கள், இன்னைக்கு படம் பார்த்துருங்க, நான் வந்துடுறேன், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், படம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துட்டு உடனே சக்குன்னு கால் எடுத்து போட்டார். இது நான் இளவரசி சார் சொன்ன அந்த மாடுலேஷன்லேயே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஃபோனுக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு, அவர் எங்கேயோ இருந்து பேசுகிறார், இவர் எங்கேயோ இருக்கிறார், இவர் கால் மேலே காலை போட்டுன்னு உட்காந்துறாரோ, படுத்துன்னு பேசுகிறாரோ, உட்காந்துன்னு பேசுகிறாரோ அவருக்கு தெரியவா போகுது. அவர் அதே மாதிரியே பேசியிருக்கலாம். ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் மனசில் இருக்குது. அந்த ரெஸ்பெக்ட் மனசில் இருக்கிறதால தான் அந்த கால் அப்படி டக்குன்னு கீழே இறங்குச்சு. அவ்வளோ ரெஸ்பெக்டாக கமல் சார்கிட்ட பேசிட்டு ஃபோனை கொடுத்துட்டு மறுபடியும் கால் மேலே காலை போட்டு ஸ்டைலாக உட்காந்தாரு. ஸோ அவர் நடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இது நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த இடத்துல அவர் நடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஆனால் அந்த ரெஸ்பெக்ட், தன்னோட சீனியர் தன்னோட திறமைசாலின்றது கமல் சார் வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அவ்வளோ அப்படின்றது இளவரசி சார் சொன்னார். உண்மையிலேயே
நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும், எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும், நம்மள விட திறமைசாலிங்க, இல்ல நம்மளோட சீனியர்ஸு, நம்மளோட தொழில்ல நம்ம வயசுலலாம் இல்லைங்க. நான் சொல்றது வந்து தொழில்ல வந்து கமல் சார் வந்து சீனியர் தான் ரஜினி சாருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இன்னொரு விஷயம் ஒத்துக்கணும்னா, அ ஆக்டிங்குன்னு வரும்போது கமல் சார் ரஜினி சார விட திறமைசாலி தான். ரஜினி சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டர். அவர ஆக்ட் பண்ண விடல யாரும். பட் கமல் சார் வந்து லெஜெண்ட் ஆக்டிங்ல. அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ, அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு இருக்கிறதால தான், அந்த மாரி அவர் மனசுல இருக்கு. ஸோ, நம்மள விட சீனியர்ஸையும், நம்மளோட திறமைசாலிகளையும் எப்படி மதிக்கணுன்றது வந்து, இந்த அவரோட சூப்பர் ஸ்டார்ன்றது அவர் தலையில ஏத்திக்கலன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இன்னைக்கு ரஜினி சாருக்கு இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இத்தன பேர் அவர ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அவர் சினிமால நடிக்கிற அந்த இமேஜ மட்டும் வச்சு இல்ல. அவரோட பெர்சனல் கேரக்டர். ஒருத்தர எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்? ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா அவங்கள எப்படி ரிசீவ் பண்ணணும்? ஒருத்தர் வீட்டுக்கு விட்டு வெளிய போகும்போது அவங்கள எப்படி செண்ட் ஆஃப் குடுக்கணும்? அது எல்லாமே அவ்ளோ பணிவா, அப்படி ஒரு ரெஸ்பெக்ட்டோட ஒவ்வொருத்தரையும் அவர் நடத்துறதால தான், அவர சுத்தி இத்தன நல்ல உள்ளங்கள் இருக்கு. இத்தன பேர் அவர வாழ்த்துறாங்க. இத்தன பேர் அவர பத்தி பேசுறாங்க. ஸோ நம்பளும் இது ஒரு பெரிய ரோல் மாடலா, இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு, நீங்க ரஜினி சார் ஃபேனா இருங்க. ரஜினி சார் ஃபேனா இல்லாம போங்க. ஆனா, எவ்ளோ பெருசா வளர்ந்தாலும், எவ்ளோ பெரிய இடத்துக்கு போனாலும், நம்ம இந்த மாரியான விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணா, நம்மள சுத்தி நெறைய பேர், நெறைய நல்ல உள்ளங்கள் இருக்குன்றதுக்கு ரஜினி சார் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ரஜினி சார பத்தி இன்னும் பேசணும்னா, எத்தன எபிசோட் வேணாலும் போடலாம். இன்னும் நெறைய தக் லைஃப் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல, அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு பார்ட் 2ல நான் சொல்றேன். பார்ட் 2 இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னு நெனைக்கிறவங்க, கீழ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு எத்தன சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்றத பொறுத்து தான், நான் செகண்ட் பார்ட் போடுறதா, வேணாமான்னு நான் டிசைட் பண்ணுவேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் எம்கேஆர். ஹேப்பி பர்த்டே தலைவா! உங்களுக்காக நாங்க எப்பவுமே ப்ரே பண்ணிப்போம். உங்களுக்காக நாங்க எப்பவுமே இருப்போம். இன்னைக்கு இல்ல, என்னென்னைக்குமே நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. எல்லா விஷயத்துலயுமே. நீங்க உங்க ஃபேமிலியோட ஹேப்பியா இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அது எல்லாமே உங்கள விட்டு தூரமா ஓடி போயிடணும். இந்த மாரி நாங்க கண்டிப்பா உங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். உங்க கூட நாங்க எப்பவுமே இருப்போம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல நீங்க சக்சஸ் குடுத்தாலும், நீங்க ஃபெயிலியர் குடுத்தாலும், உங்க கூட நாங்க எப்பவுமே இருப்போம். ஹேப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தலைவா! தட்ஸ் இட் ஃபார் டுடே. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். நல்லதே நடக்கும். பாய்.